சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலர் கோயிலில் நல்லபடியாக மனநிறைவாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தை பார்த்து இன்னும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா? அதாங்க திருவாரூர் தியாகராஜர். சிக்கல் வரைக்கும் வந்துட்டு திருவாரூர் தியாகராஜர் தரிசனம் பண்ணாமல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். போகிற வழியிலேயே கொஞ்சம் டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன, அங்கே வந்து ஆடி சுவாதி திருவிழா 20ஆம் வருடம் ஆடி சுவாதி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு கட் அவுட் பார்த்தேன். ஸோ அதுக்காக உள்ள லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, கோயில் சிவன் கோயில்னாலே பிரம்மாண்டம் தான். அதில் வந்து இந்த மாதிரி லைட்டிங் அப்புறம் அந்த செட்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. இப்போ பார்த்திங்களா, இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் பிரகாரத்துலேயும் வெளிப்புறத்துலேயும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக ஊரை நோக்கி மறுபடியும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்பாட் தான் நான் சொல்லியிருந்தேன் திருவிழாக்காக கம்ப்ளீட்டாக வந்து விளக்கொலியில் சும்மா என்ன சொல்கிறது, பிரம்மாண்டத்துக்கு மேலும் மெருகூட்டுற மாதிரி இந்த ஏரியா அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி திருவாரூர் ஆடி 1 அன்னைக்கு நான் இன்றைக்கி திருவாரூர் வந்து தியாகராஜரை தரிசனம் பண்ணிட்டு போனது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நாங்கள் இந்த இடத்தெல்லாம் மறுபடியும் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் எனக்கு பிடிச்ச கேதார்நாத் மூவியில் சில சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பாய் பாய்.